18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சலசலப்பு, ரணகுலம், சண்டை, சச்சரவு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கலாம். அன்பு தானங்க எல்லாம். அம்மாவுக்கு முன்னாடி என்னங்க ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம், கியூட்டான சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. கிருஷ்ண ஜெயந்தினா உரியடிக்கும் போட்டி நடத்தலனா சரியா இருக்குமா? நடத்தித்தான் ஆகணும். ஏகப்பட்ட இடத்துல நடத்தி இருக்கிறாங்க. அதுல மும்பையில பெண்கள்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அப்படி உரியடிச்சு கலக்கி இருக்கிறாங்க. பாருங்க, கிடைக்கிற கேப்ல எல்லாம், கிடைக்கிற விழாக்கள் எல்லாம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது புதுச்சேரியில். என்னப்பா பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, 3600 அடியில பிரம்மாண்டமான இந்திய கொடி அப்படியே தூக்கிட்டு பேரணியா போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சிலருக்கு நடிகர்களோட போட்டோ எடுக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு ஆட்டோகிராஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க தான் அந்த நடிகர்கள் கிட்ட எல்லாம் போக முடியாது, ஷாருக்கானா சல்மான் கானான்னு சொல்லுங்க, நானே அவங்கள மாதிரி கையெழுத்து போட்டு தாரேன் அப்படின்ற மாதிரி மும்பையில் ஒருத்தர் பிசினஸாவே பண்ணிக்கிட்டு இருக்கார். ஏகப்பட்ட பேர் பணம் கொடுத்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போறாங்க. இது சட்டவிரோதமா என்னன்றது கொஞ்சம் பாத்துங்க. आज मैं देखूंगा सेलिब्रिटीज के ऑटोग्राफ बेच के मैं कितने पैसे कमा सकता हूँ। तो एक प्रोफेशनल आर्टिस्ट की मदद से मैंने शाहरुख से सलमान तक कई सारे सेलिब्रिटीज के साइन कॉपी करवा लिए और बस इन्हें अब मैं ऑटोग्राफ बता के 100 रुपए में बेचने निकल गया। जहाँ शुरुआत में तो सारे लोग बस देखे ही जा रहे थे और कई रिजेक्शंस के बाद फाइनली पहला ऑटोग्राफ बिक गया। और ऐसा करते करते एक के बाद एक शाहरुख, सलमान, ऋतिक, आमिर सबके फैंस तो पागल ही हो गए। பாருங்க, நீங்க வேணா அமைச்சரா இருக்கலாம், அதுக்கு என்ன செய்ய? உங்க கார் நோ பார்க்கிங்ல நிக்குது, ஏகப்பட்ட டிராபிக், என் வேலையை நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல அமைச்சரோட காரை போக்குவரத்து காவலர்கள் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முதல் மாநாட்டிலேயே நவீன தொழில்நுட்பம் பல விஷயங்களை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தாவேகா மாநாட்டில், அதாவது வருகை பதிவு ஸ்கேனர்லாம் வச்சிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட்டம் ஏகப்பட்டது வரும். திடீர்னு எமர்ஜென்சின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, இந்த தண்ணி பாட்டிலாம் கொடுக்கறதுக்கு ட்ரோனை பயன்படுத்துறதுக்கான சோதனை ஓட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஏப்பா இதெல்லாம் டிவியில் தானே பார்த்துருக்கேன், நம்ம ஊர்லேயும் நடத்துகிறாங்களா, சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி மாமல்லபுரத்தில் காத்தாடி திருவிழா தொடங்கியிருக்கு. யானை, பூனை, மயில், டைனோசர்னு ஏகப்பட்ட வடிவங்களில் ராட்சத காத்தாடிகள் வங்கக்கடலை பார்த்து அப்படி பறக்கிற அழகு இருக்கு பாருங்களேன். நீங்களே பாருங்க.
எப்பு 2 கோடி, இப்போ 2 கோடி, 2 கோடியை விட அந்த மனசு இருக்கு பாருங்க, மனசு யாருக்கு சார் வரும்? சூப்பர் சார். நீங்க என்னப்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சையில தாம் படிச்ச பள்ளிக்காக 2 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய நிலத்தை தானமா வழங்கியிருக்கிறாரு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர் ஒருத்தர். வரி குறையுமா அந்த வரி குறையுமா அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு மக்கள்கிட்டே கேட்டிருக்கோம். அவங்க பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? அன்றாட பொருள்கள், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருந்து பொருள்களும் விலையை குறைவது மக்களுக்கு பிரச்சனை அடைக்கும். முக்கியமாக பிரச்சனை ஜிஎஸ்டியில் பெட்ரோல் டீசலையும் கொண்டு வரணும். ஏன்னா விலைவாசி உயர்வுக்கு ஜிஎஸ்டி தான் முக்கியமான காரணம். ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு அடித்தட்டு மக்களை பூரா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி வரியாக வாங்கினாங்க. ஆனா மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்களே உதவி பண்ண மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி வரி இல்லாம அத்தியாவசிய பொருளுக்கு என்ன வரி இல்லாம இருந்தா அந்த வரியை நிறைவேற்றினா நல்லா இருக்கும். வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டி போடாம மக்கள்கிட்ட கொடுத்து பாருங்க, பொருளாதார முன்னேற்றம் அடையும், வியாபாரம் நல்லா நடக்கும். குறைக்கிறவங்க அப்படின்னா முன்னாடியே குறைச்சிருக்கணும். இப்போ திடீர்னு வந்து அவங்க குறைக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒரு அரசியல் ஸ்டண்ட் மாதிரி தெரியுது. அதை மத்திய அரசு எப்படி கையாளும் என்பதில் தான் இருக்கிறது. ஜிஎஸ்டின்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்துக்குமே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை போடுறாங்க. இப்போ இருக்கிற காலநிலைக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். 18% இன்னும் கொஞ்சம் குறைச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 18ங்கிறது 12 உள்ளது 18 ஆச்சுன்னா விலை கூடிக்கிறோம். அதனால அது இனிமேல் அது சட்டப்பூர்வமாக எதை மாத்துறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அது குறையுமா கூடுமான்னு தெரியும். இந்த தொழில்கள் வந்து ஜிஎஸ்டினால பல்வேறு இடங்களில் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வண்ணமாக இந்த ஜிஎஸ்டி அமைஞ்சிச்சு அப்படின்னா, பிரதமர் மோடி சொல்லியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட மக்களை தஞ்சித்து குறைகள்லாம் என்னப்பான்னு கேட்டு இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, திருவண்ணாமலை பக்கம் பயணத்துக்கு போனப்போ ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்ன சம்பவம்னா, அவரை வரவேற்கிறதுக்காக அலங்கார வளையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பிரச்சார வாகனம் கிராஸ் ஆகுது, அந்த அலங்கார வளைவு அப்படியே சாயுது. நல்ல வேலையா தப்பிச்சுட்டாரு. தயவு செஞ்சு வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் சூதானமா வேலையை பாருங்க. இந்த வண்டியில் போகிறப்ப கிராஸ் பண்ணுறப்ப தயவு செஞ்சு முன்ன பின்ன வண்டி வருதா அப்படின்னு பார்த்துங்க. எல்லா நேரமும் நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்காது. இப்படி தான் புளியரை பக்கம் பைக்கில் போயிட்டு இருக்கிறவர் லெஃப்ட்டில் அப்படி கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கார் மோதி விபத்துக்குள்ளாயிடுச்சு. என்ன ஃபாஸ்ட்டு, எப்படிப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருட முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்திருக்குது. என்னன்னா, நகைக்கடையில் புகுந்த திருடங்க 2 நிமிஷத்தில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான நகையை திருடிட்டு போயிருக்கிறாங்க. சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அங்க நகை திருட்டுனா நம்ம நாகை பக்கம் கட்டுமான பொருட்களை திருடிட்டு போயிருக்கிறாங்க சிலர். இந்த புதுசா வீடு கட்டுறதுக்காக இந்த கம்பி, சிமெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை திருடிட்டு போயிருக்கிறாங்க ஒரு கும்பல். மணப்பாறையில் ஒரே பரபரப்பு. என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஊருக்குள்ள அருவி உருவாயிருக்குது அப்படின்ற தகவல் காத்துல பரவ ஏகப்பட்ட பேர் போய் பார்த்துருக்குறாங்க. தண்ணி அப்படியே பீச்சு அடிச்சிருக்கு.
அப்புறம் அந்த செடியை லைட்டாக விலக்கி பார்க்கவோ அது காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்டக்கூடிய உடைப்பு அப்படின்னு தெரிய வந்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. கருவி, அவங்க ஒரு கருவி, அவங்கள கருவியா பயன்படுத்த பார்க்குறாங்க. யார? ஐடி இடி இவங்களா இருக்காங்கல்ல, இவங்களை வச்சு மிரட்ட பார்த்தா நாங்கள் பயந்துருவோமா? அதுக்கெல்லாம் நாங்கள் அசர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கனிமொழி எம்பி. இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஎஸ், இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக, அதை இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும். இந்த எந்த பயமுறுத்தலும் எங்களுடைய கழக தோழர்களை அதன் தலைவர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை பாருங்க. அவங்க என்ன கேட்டாக்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அந்த கோரிக்கையை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னா சரியாவா இருக்கும்? முதல்ல அது என்னன்னு பார்த்து சரி பண்ணி விடுங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க கேட்கறது எங்களுக்கு முதல்ல வேலையை உறுதி பண்ணுங்க, எங்களுக்கு சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு தான் கேட்கிறாங்க. அதுக்கு இன்னும் தமிழக அரசு பதிலை சொல்லல. இதுதான் உண்மை. உடனடியாக தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நல பணியாளர்களினுடைய அந்த உண்மை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. அவர் முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தாரு. இப்போ ஊடால என்னமோ நடந்துக்குது, என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாரு. என்ன செய்யறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்கை சரிவு மாதிரி என்னமோ தெரியுது. நெருக்கடியில் இருக்கிறாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். யார் மேல பாருங்க. இவர் திருமாவளவன் அவருடைய இயக்கத்தையே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு நெருக்கடியா, அங்கே அவர் கூட கட்சியில் இருக்கிறவங்க நெருக்கடியா என்பது தெரியல. எல்லா கட்சியிலும் அவர் சிறந்தவர் என்று பாராட்டப்பட்டவர். இந்த சமீப காலமாக அவருடைய பேட்டிகள், அவருடைய பேச்சுகள் அவருடைய அந்த தலைமை பண்பை ஆட்டி அசைத்து விட்டதோ என்று நினைக்கிறேன். என்ன கொள்கை சரிவு. பாருங்க, ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். எல்லாரும் கேட்குறாக்குல்ல, என்ன சார் யோகம் வச்சிருக்கிறீங்க, 2026 தேர்தல் வேற கிட்ட வருது, எப்படி சந்திக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதைத்தான் சொல்ல போறேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னன்னா, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கையில் எடுத்த அஸ்திரத்தை நாங்கள் இப்போ எடுத்திருக்கிறோம், அந்த பூத் கமிட்டியில் ஸ்ட்ராங்கா வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அம்மையார் 11 முறை சிறையிலே டெல்லியை எதிர்த்துக் கொண்டே இருக்கிறார் மம்தா பானர்ஜி. ஆனால் வென்று கொண்டே இருக்கிறார். அவருடைய வெற்றியின் ரகசியமே எடப்பாடியார் தற்போது கையிலே எடுத்திருக்கிற ஆயுதமான அந்த பூத்து கமிட்டிக்குள்ள அதிகாரம். அதுதான் மம்தாவினுடைய. ஒவ்வொரு ஊரிலும் மம்தாவினுடைய இயக்கத்தை கட்டி காப்பது மம்தா அல்ல, பூத்து கமிட்டியிலே இருக்கிற உறுப்பினர்கள் தான் என் இயக்கத்தை கட்டி காக்கின்றன என்று பல முறை கூறுகிறார் மம்தா பானர்ஜி. என்ன பேசுனீங்க சார் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் பாருங்க. அம்மாவுக்கு பிறந்த நாள், என்னுடைய தொழிலாளருக்கு பிறந்த நாள், 77வது ஆண்டு பிறந்த நாள். அதற்காக அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க. மாற்றி கொடுத்து போயிட்டாங்க. வேற எந்த பேச்சும் இல்லை. வணக்கம், வணக்கத்தை வரவேற்கிறது. இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்று 13 நாள் போராட்டம். அடுத்த நாள் அப்படியே காட்சி மாற்றம். பேரணிலாம் நடத்துறாங்க, சமபந்தி போஜனம் போடுறாங்க, அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. ஆனாலும்
டைரக்ஷன் சரியில்லைங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சிச்சிருக்கிறாரு. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யார் தெரியுமில்ல? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எப்படி அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி, 2 கூலிங் போச்சு. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடைய முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.